இவனே ஒரு ப்ராப்ளம். இதை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம போயம் சீரீஸில் பார்க்க போகிற போயம் த ஏஜ் ஆஃப் கைவல்ரி. இந்த போயம் புக்கிலேயே கிடையாதுங்க. ஆனால் இதே மாதிரி இந்த ஆத்தர் எழுதின ஒரு போயம் புக்கில் இருக்குது. அந்த போயம் பேர் த போயம் ஆஃப் அட்வென்ச்சர். இந்த போயமோட சில கொஷின்ஸ் அந்த போயமோட புக் பேக்காக இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஏஜ் ஆஃப் கைவல்ரி. கைவல்ரின்னா நைட்டுன்னா போர் வீரர்கள் கேடையெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ போயம் பார்த்துடலாம். பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் வென் நைட்ஸ் வேர் போல்ட் who with a sword or lance in armor sought romance. அதாவது முன்னொரு காலத்துல போர் வீரர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த போர் வீரர்களை ஒவ்வொரு டிவிஷனா பிரிப்பாங்க. அதுல ஒண்ணுதான் நைட்னா தளபதி அந்த மாதிரி அர்த்தம். அவங்களுக்கு வாளோ இல்ல ஈட்டியோ வச்சு அவங்க சண்டைக்கு போறதை தான் விரும்புவாங்க. It was the age of chivalry long ago in man's history, when to fight for a righteous cause one did gain considerable applause. முன்னொரு காலம் போர் வீரர்களுக்கான காலம். சரியான காரணத்துக்காக போராடுறவங்களுக்கு எப்பவுமே பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்திருக்கு. It was mainly for show, love and glory. They deemed themselves being worthy to capture the heart of some fair maiden which was most desirable prize laden. இவங்க சண்டை போடுறதுக்கு எதுக்காக இருக்கும் அப்படின்னா, நான் தான் வீரன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவும், இல்லை தன்னுடைய புகழ் இந்த உலகம் அழியிற வரைக்கும் இருக்கணுங்கிறதுக்காகவும், காதலுக்காகவும் தான். ஏதோ ஒரு பொண்ணு எங்கேயோ இருக்கிற பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஆஃபன் இந்த போருக்கு போயிருக்கிறாங்க. அதுதான் அவங்க வாங்கினதுலேயே அதிகமான ப்ரைஸாக அவங்க கருதி இருக்கிறாங்க. they would strike heavy blows on their opponents and foes in the 1-to-1 combat defying death as crowds watched with abated breath. இவங்க சண்டை போடுறதே தான் குறிக்கோளாக வச்சிருந்துருக்கிறாங்க. தன்னோட எதிரியை ஒரே அடியில் முடிச்சு காலி பண்ணிடணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்மாவே இருந்திருக்கு. இதை அங்கே சுற்றி இருந்த மக்கள் ஆரவாரத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. எஸ், it was a far back in those days of yore that courage and strength came to the fore, where there was this life and death struggle, such issues at hand the knights would juggle. ஆமா, இது இன்னொரு காலத்துல நடந்த ஒரு விஷயம். எது முதன்மையானதா கருதப்பட்டதுன்னா அவங்களோட தைரியமும் அவங்களோட வீரமும் தான் முதன்மையா கருதப்பட்டிருக்கு. எங்கன்னா நல்லா அடிச்சு துவம்சம் பண்ணி அவன் இன்னைக்கு உயிரோட இருக்கணும் இல்லைன்னா சாகணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல படை வீரர்கள் போருக்கு போறது தான் அந்த காலத்துல பெருமையா கருதப்பட்டிருக்கு. அண்ட் இன் ஃபைட்டிங் ஃபார் their country, faith and king, noble impressions on people's mind would ring, that even through the ages they are held in high esteem, those knights in shining armor do now all seem. இன்னொரு காலத்துல நாட்டு மக்களுக்காகவும் அவங்க நம்பிக்கைக்காகவும் தன்னுடைய விசுவாசத்துக்காகவும் மக்கள் போருக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த போருக்கு போறவங்கள வீரர்களா மக்கள் பார்த்துருக்கிறாங்க. அவங்களோட பெருமை காலம் முடிகிற வரைக்கும் இருக்கும். இன்ன வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம். There are many legends based on their heroic exploits, a legacy of tales which have been told with much adroit, highlighting aspects of human wisdom related to virtue and vice, and the lessons to be learned are those of goodness and sacrifice. முன்னொரு காலத்தில் ஹீரோயிசம்காக நிறைய பேர் போருக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஹீரோயிசம் தான் நம்ம இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ கரிகாலன் எங்கெங்கெல்லாம் போருக்கு போனாருன்றதை நம்ம இன்ன வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களோட வீரம் என்னன்னு நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க செஞ்ச நல்லதையும் அவங்க எதுக்காக தன்னோட உயிரை அர்ப்பணிச்சாங்கங்கிறதையும் தான். ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் டைம் அண்ட் அகைன், as it often happens a situation comes when we are asked to do something for a just a cause, and acting with chivalry we shouldn't pass. ஹிஸ்ட்ரி, வரலாறுன்றது ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி திரும்பி அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் காரணம் அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த காரணத்துக்காகவே போராட்டம் நடந்த வண்ணம் தான் இருக்கும். அதை நம்ம என்னைக்கும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் குரோக்கோஸ் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. இவர் கிரீஸ்ல பிறந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நிறைய போயம் எழுதியிருக்கிறாரு. அதாவது சயின்ஸு, ஃபிலாசபி, ஆன்மீகம் பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. 35 வருஷம் கிட்டத்தட்ட இதை பற்றியே ஸ்டடி பண்ணிட்டு இப்போது யோகாவை பற்றியும் மெடிடேஷன் பற்றியும் ஸ்டடி பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு. இந்த போயமுக்கு புக் பேக் கொஷின்ஸ்ன்னு தனியாலாம் இல்லை. ஆனால் த போயம் ஆஃப் அட்வென்ச்சர்ன்ற 7th புக்கில் இதுக்கான கொஷின்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். when to fight for a righteous cause one did gain considerable applause. when will one get an applause? எதுக்காக ஒருத்தங்களுக்கு பாராட்டு கிடைக்கும்? சரியான காரணத்துக்காக போராடுறவங்களுக்கு. அடுத்து, and in fighting for their country, faith and king, noble impressions on people's mind would ring. What does noble impression mean? noble impressionனா நல்ல ஒரு ஒப்பீனியன், அதாவது இவங்க நல்லவங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் தான் noble impression. who can leave the noble impression? யாரு இந்த noble impressionனை விட முடியும்? நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும்
அவங்களோட நம்பிக்கைக்காகவும் போராடுறவங்களால தான் அந்த நோபல் இம்ப்ரெஷனை விட முடியும். There are many legends based on their heroic exploits, a legacy of tales which have been told with much adroit. What does heroic exploits mean? Heroic exploitனா என்ன? வீரர்கள் போருக்கு போறாங்க, அதுதான். வாட் ஆர் த லெஜண்ட்ஸ்? லெஜண்ட்ஸ்னா யாரு? இன்னொரு காலத்துல கஷ்டப்பட்டு போராடி ரத்த சிந்தி உழைச்சவங்கள தான் லெஜண்ட்ஸ்னு சொல்லுவோம். அவங்கள பத்தின கதைகளை நம்ம இன்னும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த போய் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.